தமிழ்நாடு மீன்மக்கள் நேயர்களுக்கு வணக்கம். ஜனநாயகன் படம் வந்து ரிலீஸ் ஆக இருந்துச்சு. பக்கத்து ஆபீஸ்ல என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து மதியானத்து மேல அப்படியே லீவ் போட்டுட்டு எல்லாருமே வந்து ஜனநாயகன் படத்துக்கு வந்து டிக்கெட் புக் பண்ணியிருந்தாங்க. இப்ப என்னன்னா எல்லா டிக்கெட்டும் வந்து கேன்சல் ஆயிடுச்சு. அவங்களோட முகத்தெல்லாம் பார்க்கும்போது நமக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்குது. என்ன ஒரு ஆனந்த கரண்டிக்கு. விஜய் ரசிகர்களா இருக்காங்க. நம்ம அவங்ககிட்ட போய் அவங்களோட மனநிலை எப்படி இருக்குது அப்படிங்கறத போய் நம்ம பார்ப்போம். இப்போ ஆபீஸ்ல வந்து ஜெகப்பிரியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தங்க இருக்காங்க. அவங்களோட மனநிலை எப்படி இருந்துன்னு சொல்லி நம்ம அவங்ககிட்ட போய் கேட்போம். இப்போ நீங்க டிக்கெட் புக் பண்ணிருக்கீங்க, கேன்சல் ஆயிடுச்சு. இப்போ வந்து நீங்க அதை எப்படி நினைக்கிறீங்க, எடுத்துக்கிறீங்க? ஆக்சுவலி நான் ஒரு பயங்கரமான விஜய் ஃபேன். நான் ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் படம் ரிலீஸ் ஆகணும், நம்ம பார்க்கணும் அப்படின்னு. திடீர்னு அனௌன்ஸ்மெண்ட் வந்து இந்த மாதிரி கேன்சல்டு அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிட்டேன். ஆக்சுவலி நாங்கள் டீமாக பிளான் பண்ணிட்டு எல்லாரும் சேர்ந்து மூவி போகலான்னு நினச்சோம். பட் ஆனால் லாஸ்ட் மினிட்ல வந்துட்டு இந்த மாதிரி நிறைய கேஸ் இருக்குது அது இதுன்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோக்கு எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தேன். ஸோ இன்னைக்கு படம் வராதனால ஒரு பெரிய டாப்பாக்காக இருக்குது. ஸோ தளபதி எப்பவுமே எப்போ வராரோ அப்போ பொங்கல் தான், எப்போ வந்தாலும் ஒரு பொங்கல் தான். ஆக்சுவலி இது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ என்னன்னாக்கா எம்டி சார் என்றைக்கும் இல்லாமல் வந்து இன்னைக்கு எல்லாருமே வந்து ஃபர்ஸ்ட் டே வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எம்ப்ளாயிஸ்க்கு எல்லாருக்குமே புக் பண்ணியிருந்தாரு. ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தது. பட் படம் கன்ஃபார்ம் ஆகலை, விச் மீன்ஸ் ரிலீஸ் ஆகாதனால கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஆக்சுவலி வந்துட்டு டிஷர்ட்ஸ்லாம் வந்துட்டு நேமோட பிரிண்ட் பண்ணோம் அப்படின்ட்டு நிறைய விஷயம்லாம் பண்ணுவோம். பட் ஆனால் இந்த மாதிரி நடக்கும்னு நாங்கள் யோசிக்கல. நேற்று நைட் வேற ஆக்சுவலி எல்லாரும் குரூப்ல பேசிட்டு இருந்தோம். சரி ஏதாவது ஒன்று நடந்துரும்டா, 5 o'clock அந்த மாதிரி காலையில ஏதாவது அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க, ஸோ வி கேன் கோ அப்படின்ற மாதிரி. ஹாஃப் டே ஆக்சுவலி வந்துட்டு மேனேஜ்மெண்ட்டையும் பெர்மிஷன் வாங்கி பிளான் பண்ணி செம்ம ஃப்ளாப் ஆயிடுச்சுங்களா சார். ஆக்சுவலி விஜயோட தீவிர ஃபேனு. நான் வந்து எப்பயுமே வந்துட்டு ஃபஸ்ட்டு ஷோ பார்த்ததே கிடையாது. ஸோ இந்த வாட்டி வந்துட்டு ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு ஷோ பார்க்கணும்னு ரொம்ப ஆசையோடு இருந்தேன். பட் வந்து பார்க்க முடியாதனால ரொம்ப ஃபீலிங்ஸாக இருக்குது, ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். நான் சின்ன வயசுலேருந்தே விஜய் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் இப்போது ரீசெண்டாக வந்து கட்சிக்கு வந்ததுனால அவர் பேசுகிறது அது எல்லாம் இதில் வந்து இன்ட்ரெஸ்டாக இருக்கிறதுனால அவரோட லாஸ்ட் மூவின்றதுனால ஃபர்ஸ்ட் டேவே பார்த்தே ஆகணும் அப்படின்றது ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தேன். அதுவும் ஆஃபீஸ்லேயே வந்து கூப்பிட்டு போகிறாங்க, என்னோட ஃப்ரெண்ட்ஸோட பார்க்கணுன்றது ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருந்தேன். ஆனால் லாஸ்ட்டில் வந்து இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுனால ரொம்ப வருத்தத்தோட தான் நான் ஃபீல் பண்ணுறேன். என்னோட ஃப்ரெண்டோட போய் பார்க்க முடியலையே அப்படின்றது. நானும் விஜய் படம் எப்போவுமே ரிலீஸ் ஆனோடனே பார்த்துருவேன். பட் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோன்ற அந்த இது கான்செப்ட் இந்த லாஸ்ட் மூவியில் பார்க்கணுன்னு ரொம்ப எதிர்பார்ப்போடு இருந்தோம். அதுவும் எங்கள் சாரி கூப்பிட்டு போகிறான்னு சொல்லும்போது ரொம்ப எக்ஸைட்டிங்காக சந்தோஷமாக இருந்தது. டீமோட சேர்ந்து செலிப்ரேட் பண்ணலான்னு ரொம்ப ஆசையாக இருந்தேன். நானும் 30 மெம்பர்ஸ்க்கு டிக்கெட் புக் பண்ணி எல்லாமே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இன்னைக்கு எங்கள் அம்மா கிட்ட கூட காலைல சந்தோஷமாக சொல்லிட்டு தான் வந்தேன். ஆஃபீஸ்க்கு வந்தோன்னு தான் தெரியும் அது இல்லைன்றதே. எனக்கு ஆஃபீஸ்க்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். ഞങ്ങളുടെ ഓഫീസിൽ നിന്ന് ടിക്കറ്റും ബുക്ക് ചെയ്തിട്ടുണ്ടായിരുന്നു 30 പേർക്ക്. പക്ഷെ അൺഫോർച്ചുനേറ്റ്ലി പോസ്റ്റ്പോൺ ആയതുകൊണ്ട് ഇന്ന് കാണാൻ പറ്റില്ല. അതിന്റെ ഒരു ഡിസപ്പോയിന്റ്മെന്റ് ഉണ്ട്. ஓகே மேம், இப்போ வந்து படம் வந்து பொங்கலுக்கு முன்னாடி வெளியாயிரும்னு உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குதா? ஐ ஹோப் ஸோ. ஏன்னா இப்போ கொஞ்சம் பாசிட்டிவாக ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்கிறாங்க. ஆக்சுவலி நாளைக்கே வந்தால் கூட வி வில் கோ அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் தான் இருக்கோம் நாங்கள். இப்போ படம் ரிலீஸ் ஆகுறதுக்கு இன்னும் ஒரு வாரம் ஆனாலும் ஒரு மாசம் ஆனாலும் இதே எனர்ஜியோட அப்படி இருப்பீங்களா? கண்டிப்பா அது தளபதி படம்னாக்கா என்னைக்கா இருந்தாலும் அந்த எனர்ஜி இல்லாமல் எப்படி. ஏன்னா தளபதியோட லாஸ்ட் படம். ஆக்சுவலி ஒரு ஃபேர்வெல் கொடுப்போம் அப்படின்ட்டு டீம் எல்லாருமே வந்து டிஷர்ட்ஸ்லாம் வந்து பிரிண்ட் பண்ணி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். கண்டிப்பா வெயிட் பண்ணுவாங்க. ஏன்னா விஜயோட ஃபேன் வந்து இது ரிலீஸ் ஆகாம விட்டா கூட கண்டிப்பா நாங்க அதுக்குன்னு போராடுவோம். கண்டிப்பா ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு நாங்க வந்து ப்ரொடெஸ்ட் பண்ற அளவுக்குலாம் நாங்க வந்து பண்ணுவோம். ஸோ வெயிட் பண்ற பீரியட் வந்து கண்டிப்பா இருக்குங்க. ஏன்னா அது தளபதி இல்லையா, ஸோ கண்டிப்பா வெயிட் பண்ணுவோம். யார் என்ன சூழ்ச்சி பண்ணாலுமே நாங்க விட மாட்டோம். கண்டிப்பா வெயிட் பண்ணி படத்தை ரிலீஸ் பண்ணிடுவோம். ஏன்னா டீம்ல வந்து எல்லாருமே தளபதி ஃபேன்ஸ். மோஸ்ட் ஆஃப் தி கைஸ் வந்து தளபதி ஃபேன்ஸ். அதனால தான் வந்துட்டு நாங்கள் சூஸ் பண்ணோமே. ஆக்சுவலி நாங்கள் ரெசார்ட் போகலாம் அப்படின்ற மாதிரி பிளான்ல இருந்துச்சு. பட் ரெசார்ட்டா மூவியா அப்படின்னு கேட்கும்போது மேபி வேற மூவினா வேறன்னு சொல்லியிருப்பாங்க. தளபதி மூவி அதுவும் ஒன் லாஸ்ட் டைம் அப்படின்றதுனால ஷாரா போகணும் அப்படின்றதுனால we started this. நிறைய ஃபேன்ஸ் வெயிட் பண்றாங்க லாஸ்ட் மூவி விஜயோடது. ஸோ எல்லாருமே வந்து எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்ட்டு செலிப்ரேட் பண்றதுக்கு வெயிட் பண்றாங்க. பட் இது ஏதோ ஒரு ப்ராப்ளம்னாலேயோ இல்லை யாரோ ஒருத்தவங்களோட மிஸ்டேக்னாலேயோ இது வந்து ஃபேன்ஸை நிறையா பாதிக்குது. ஸோ அது நிஜமாவே சூழ்ச்சியாக இருந்ததுன்னா அது மைட் பி அவர் கட்சியில் இருக்கிறனால அவரோட ஆப்போனன்ட்
டீமா கூட இருக்கலாம், பட் ஐம் நாட் ஷூர். பட் என்னைக்கு வந்தாலும் படம் என்னைக்கு ரிலீஸ் ஆகுதோ கண்டிப்பாக அன்னைக்கு அதே வைப்போட தான் போகும். ஆஃப் டே ஆஃபீஸில் வந்து லீவ்லாம் வேறு அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக പടം ഒന്ന് പോസ്റ്റ്പോൺ ആണത് കൊഞ്ചം വർത്തമാനമാണ്. ആൻഡ് അത് കൂടാതെ ഇവിടെ ഇങ്ങനെ സെലിബ്രേറ്റ് ചെയ്യുന്നത് വിജയിന് എത്ര ഫാൻസ് ഉണ്ടോ അതിനേക്കാട്ടിലും ഉപരി കേരളത്തിലും ഉണ്ട്. ആൻഡ് ഫസ്റ്റ് ഡേയിൽ ഫസ്റ്റ് ഷോന് തന്നെ പാലഭിഷേകം, അതേപോലെ നിറയെ കട്ടൗട്ടിന് മാല അങ്ങനെയുള്ള ഇട്ട് സെലിബ്രേറ്റ് ചെയ്യാൻ ഉദ്ദേശിച്ചതായിരുന്നു. പക്ഷെ അതൊന്നും നടക്കാത്തത് കാരണം വിജയ് ഫാൻസ് ടോട്ടലി ഡിസപ്പോയിന്റഡ് ആണ്. பிளாங்கா இருந்தாலும் ஃபேன்ஸோட லவ் வந்துட்டு பிளாங்க் ஆகாது. படம் வந்துட்டு வரலினாலும் தளபதியோட ஃபேன்ஸ் எப்பயுமே வந்துட்டு ஃபுல் பவர் ஹவுஸ் தான். கான்ஃபிடென்ட்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம்.